திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியா முழுவதும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுத்து நிறுத்தும்படியாக நம்முடைய தேசிய சைபர் கிரைம் அதிவேகமாக செயல்பட்டு இருக்கிறது. குறிப்பிடத்தக்க விதத்தில் கடந்த 90 நாட்களில் இந்தியா முழுவதும் சுமார் 6.10 லட்சம் பரிவர்த்தனைகளில் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அவைகள் நம்முடைய தேசிய சைபர் கிரைம் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டதால் ரூபாய் 1800 கோடிக்கும் அதிகமான பண மோசடி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாகி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலமாக இந்தியா முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலுமே இப்படிப்பட்ட குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. ஆன்லைன் மோசடிகள், அதே போல் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாக நடைபெறுகின்ற பரிவர்த்தனைகளில் அதிகப்படியான பண மோசடி நடைபெற்று வருகிறதுனாலே இது நிமித்தமாக ஆங்காங்கே மக்கள் கோடிக்கணக்கான பணங்களை இழந்து வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம். ஆகவே இதை தடுத்து நிறுத்தும்படி நம்முடைய தேசிய சைபர் கிரைம் அதிவேகமாக செயல்பட்டு இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். இதை குறித்த செய்தியை நான் வாசிக்கிறேன். நாடு முழுவதும் கடந்த 90 நாட்களில் 6.10 லட்சம் பரிவர்த்தனைகளில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக ரூபாய் 1800 கோடி மோசடியை தேசிய சைபர் கிரைம் தடுத்து நிறுத்தி சாதித்துள்ளது. நாடு முழுவதும் சைபர் கிரைம் மோசடிகள் அதிகரித்து உள்ளன. குறிப்பாக டிஜிட்டல் கைது, பாஸ்வேர்டு மோசடி உட்பட பல்வேறு முறைகளில் ஆன்லைன் வழியாக இந்த மோசடி நடக்கிறது. இதனால் நாடு முழுவதும் தினம் தினம் அப்பாவி மக்கள் தங்கள் சேமிப்பு பணத்தை இழக்கிறார்கள். நன்கு படித்து அனைத்து வங்கி விவர நடைமுறைகளையும் அறிந்தவர்கள் கூட ஒரு கணத்தில் இந்த ஆன்லைன் மோசடி கும்பல் பிடியில் சிக்கி ஏமாந்து பணத்தை இழந்து விடுகிறார்கள். இதை தடுக்க தேசிய சைபர் கிரைம் பிரிவு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு முயற்சியாக தேசிய சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலம் ஆன்லைன் சந்தேக பதிவேடு என்ற ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக பதிவேடு மூலம் நடக்கும் பண பரிவர்த்தனைகளில் ஏதாவது சந்தேகம் ஏற்படும் வகையில் நடந்தால் அந்த பரிவர்த்தனையை தடுத்து நிறுத்த முடியும். அந்த அடிப்படையில் கடந்த 3 மாதங்களில், அதாவது 90 நாட்களில் 6.10 லட்சம் மோசடி பரிவர்த்தனைகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ரூபாய் 1800 கோடி ஆன்லைன் மோசடியை தேசிய சைபர் கிரைம் பிரிவு தடுத்து நிறுத்தி சாதித்துள்ளது. இதை ஒன்றிய உள்துறை அமைச்சகமும் உறுதிப்படுத்தி உள்ளது. இதையடுத்து அனைத்து வங்கிகளையும் அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளையும் இந்த ஆன்லைன் சந்தேக பதிவேடு மூலம் இணையுமாறு அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை வாசித்திருக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலம் நடைபெறுகிற மோசடிகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நம்முடைய தேசிய சைபர் கிரைம் எடுத்து வருகிற முயற்சிகளிலும் கர்த்தருடைய அனந்த ஞானம் வெளிப்பட, அதே போல மக்களும் இதை குறித்து அறிந்து இதற்கு ஒத்துழைத்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு பண மோசடிகள் தடுக்கப்பட கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் தேசங்களில் ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சைபர் கிரைம் மூலமாக ஆண்டவரை எடுக்கப்படுகிற ஆண்டவரை முயற்சிகள் நிமித்தமாக இது தடுக்கப்பட ஆண்டவரை நீங்க கிருபை தர ஒரு புதிய வழியை திறந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலம் மக்கள் ஒவ்வொருவரும் இதன் மூலம் பயன் பெற்று ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிற மோசடிகள் முற்றிலும் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசிய சைபர் கிரைம் எடுக்கிற அத்தனை முயற்சிகளிலும் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க, அதே போல வங்கிகள் இன்னும்
இந்த மாதிரி பண பரிவர்த்தனை எந்தெந்த வழிகளிலெல்லாம் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ ஆண்டவரே, அங்கெல்லாம் இது தடுத்து நிறுத்தப்பட அவர்கள் இதனோடு இணைந்து கொள்ள ஆண்டவரே, தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு பணத்தை சம்பாதிக்கும் நோக்கத்துடன் பல்வேறு முறைகேடு முறைகள் மூலமாக மக்கள் வஞ்சிக்கப்படுகிற இந்த காரியங்களிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட, பாதுகாத்து கொள்ள ஜனங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து நடத்துங்க. எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.